ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துதலை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலின் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜ்ங்கிற பகுதிக்காக ஒரு தேவ வசனத்தை வாசித்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீதிமொழிகள் எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போதும் அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போதும் அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போதும் அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்கிறதான வசனங்கிறதா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள் சாலமோனால் எழுதப்பட்டது. சாலமோன் ராஜா தாவீது ராஜாவுடைய மகன். அந்த தாவீதுடைய மகனாக இருக்கிற சாலமோன் தான் நீதிமொழிகள் எழுதுகிறார். இந்த சாலமோனுக்கு தன் தாய் உபதேசித்த காரியங்களை திட்டத்தெளிவாக நாம் முதல் அதிகாரத்திலேருந்து வாசிக்கும்போது பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சாலமோன் ராஜாவுக்கு உபதேசிக்கிறார் தன்னுடைய தாய். நாம் இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறோம், எப்படி போதிக்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. நான் நல் வழிகளை சொல்லிக் கொடுப்போமானால் அந்த பிள்ளைகள் நல்வழிகளிலே நடப்பார்கள். நம்மிடத்தில் நல்ல கிரியில் நல்ல செயல்பாடுகள் இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே வளருவார்கள். தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான அனுபவங்களை அது ஒன்று விடாதபடி சாலமோன் இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய கீழ் வசனங்களை வாசிப்போமானால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறார் என்பதை யாரும் அது கூச்சத்தோடு பார்க்காமல் தன் தாய் ஒரு பிள்ளைக்கு எப்படி என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிற வசனங்கள் தான் இது. நமக்கும் அது பொருந்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி போதிக்க வேண்டும், எப்படி நம்ம பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் திட்டத்தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே வேத வசனத்தை போதிக்க வேண்டும். அது 22வது வசனத்தில், நீ நடக்கும் போதும் அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போதும் அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போதும் அது உன்னோட சம்பாஷிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் எப்படி இருக்கிறது என்பதை உனக்கு அது வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நாம் படுத்திருக்கும்போது அநேக நேரங்களிலே அநேக சமயங்களில் கேள்விப்படுகிறோம் இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, அந்நிய ஜீவிகள் அந்நிய ஊறுகிற பிராணிகள் கடித்து அல்ல காட்டு மிருகங்கள் கடித்து உபத்திரவித்த மரணப்படுகிறதான சூழ்நிலை நம்முடைய வேத வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம அநேக நேரங்களிலே படுக்கையிலே போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. ஆனால் நமக்கு அது சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா இந்த வேத வசனம் நம்மளை காப்பாற்றும். வேத வசனத்தை நாம் அதிகமாய் உணவை உட்கொள்ளுகிறது போல எப்போதும் வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறது நல்லது. அப்படி இருப்போமானால் அது எப்போது நம்மளை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. நம் பயம் இருக்காது. அநேகருக்கு இரவில் படுப்பதற்கு பயம், தூங்குவதற்கு பயம், உன்னையே பக்கத்தில் ஆள் வேணும், இல்லைன்னா லைட் வெளிச்சம் வேணும், இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்குது. இதில் எல்லாவற்றையும் நம்மளை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னை நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். நம் காலையில் எழும்பும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன கிரியை செய்ய வேண்டும், யாரோடு பேச வேண்டும் என்பதை தெளிவாய் நமக்கு பேசி சொல்லித்தரும். இந்த வேத வசனம் நமக்கு வருகிற ஆபத்துகளை முன்னதாகவே நமக்கு வெளிப்படுத்தி தரும். இந்த வேத வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் இன்று செய்ய வேண்டிய காரியங்களை திட்டவட்டமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அது உனக்கு வழிகாட்டும். நம்முடைய வாழ்க்கையில் வழி காட்டுவதற்கு யாருமே இல்லாதபடி தடுமாற்றத்தில் இருப்போம். நாம் ஏமாந்தவர்களாக இருப்போம். அநேக நேரங்களிலே நமக்கு சொல்லித் தருவதற்கு யாருமே இல்லாதனால பிள்ளைகளாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள் என்ன வேலை செய்யணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் இந்த வேத வசனம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
119 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இந்த வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவே இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவே இருக்கிறது. இந்த வேத வசனத்தை கை கொள்ளுவோம், இந்த வேத வசனத்தை அதிகமாக தியானிப்போம். நமக்கு கிடைக்கிற நேரங்களிலே சமயங்களிலே வேத வசனத்தை அதை நாம் உட்கொள்ள வேண்டும். அதனால தான் 21வது வசனத்தில் அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் என்று சாலமோனுடைய தாய் தன் மகனுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய அந்த நாட்களிலே இவ்வளோ பெரிய வேத புஸ்தகங்களை, நியாயப்பிரமாண புஸ்தகம் மாத்திரம்தான் இருந்துச்சு. அதை எப்போதும் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். வேத வசனத்தை தியானிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய எல்லாருக்கும் நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக. நாமும் அதை உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது நான் அதை உட்கொண்டேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், வெளிப்படுத்தலை நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். நம்ம இந்த வேத வசனங்களை ஒரு நாளும் வெட்கத்தோடு பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய கண்களோடு இச்சையான உலக பிரகாரமான இச்சையை தூண்டுகிற பிரகாரமாய் வாசிக்காதபடி தேவனுடைய வார்த்தையை ஆவியிலே படிக்க, இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்க வேண்டும். கீழே யாரோடு சேரக்கூடாது, யாரோடு பழகக்கூடாது, பழகினால் என்ன சம்பவிக்கும் என்பதை தெளிவாக கீழே கொடுக்கப்பட்ட வசனங்கள் சொல்லப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்படலாம் என்று நம்ம நினைக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் நாம் முதலாவது கைட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல் வழியை சொல்லிக் கொடுக்க அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அப்படி வளர்க்கப்பட்டதுனாலே இன்றைக்கு நாம் அப்படி நல்ல விதமாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் நமக்கு போதித்து தருகிறார்கள். அதை கேட்டு நாம் தியானித்து பரிசுத்த ஆவியினர் அபிஷேகத்தோடு நாம் இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வோம். அதை நம்முடைய கழுத்திலே கட்டிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே சாலமோனுக்கு சொல்லப்பட்ட நாட்களிலே வேத புஸ்தகம் கையில் இல்லை, வாயிலே சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை வைத்துதான் அவர்கள் கேட்டார்கள். அந்த வேத வசனத்தினுடைய சுவடுகளை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதனால இப்படி சொல்லுது. ஆனால் நம்முடைய கையில் இன்னைக்கு வேதம் இருக்கிறது, நாம் வீடுகளில் வைத்திருக்கிறோம், நம்முடைய கரங்களில் இன்னைக்கு செல்போன் கொடுக்கப்பட்டிருக்க அநேக காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா. அது வேத புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற யாத்திரைகளில், நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் ரெஸ்ட் டைமில் கூட இந்த வேத வசனங்களை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தின்படி நடப்போம். வசனம் நம்மளை வழிகாட்டட்டும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேனலில் ஊழியத்தை நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களான சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இதில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்றும் ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது. அதை நீங்கள் கவனமாக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது எப்படி, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதப்பா. கர்த்தருடைய வேதம் ஆண்டவரே என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையை போல் ஆண்டவரை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ள காலையில் வழிகாட்டுகிறதா இருக்கிற ஆண்டவரை இரவிலே காப்பாற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு வேளையிலும் இந்த வேத வசனங்களை படித்து தியானித்து அதிலே வழி நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise Lord.